இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கான காரணங்கள், ஏன் இந்த காரணத்தை கையில் எடுத்தோம், எதற்காக இந்த இடத்த கையில் எடுத்தோம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, மக்கள் நெருக்கம், எங்கெல்லாம் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் உயர் மின்னழுத்த கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பிகளால் இயற்கை சீற்றம் மற்றும் எதிர்பாராத பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர்ஹெட் கேபிளை எல்லாமே அண்டர் கிரவுண்ட் கேபிளாக மாற்றணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்கல, கவர்மெண்ட்டு 1996 கொடுக்குறாங்க. அதனோட அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் ஓவர்ஹெட் கேபிள் போகுதோ அதையெல்லாம் நம்ம அண்டர் கிரவுண்ட் கேபிளாக மாற்றணும். ஏன்னா இதால் ஏற்படுற தாக்கம் இருக்குல்ல, எப்போவுமே ஒரு ஆபத்தால் ஏற்படுற தாக்கத்தை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் அருந்து நம்ம மேலே விழுதுனா அதை நம்ம தடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட தாக்கம் நம்ம மேலே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் உடனே மாற்றணும், ஓவர்ஹெட் கேபிளாக அண்டர் கிரவுண்ட் கேபிளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 1996 ஒரு வரையறை எடுத்துகிட்டு வராங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட சஜஷன் கொடுக்குறாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதுக்காக இந்த காரணத்தை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு. 96 ஆரம்பித்த பிளான் இது. சரி, எதுக்கு இந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளில் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. 2567 கோடி, எவ்வளோ 2567 கோடி 2011 இந்த திட்டத்துக்காக ஒதுக்குறாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் இந்த இடத்துல இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஒரு கவர்மெண்ட்டு 2011 இந்த இடத்துல மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்குது, இதனால் பாதிப்புகள் ஏற்படும், அதனால் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஃபண்டையும் ஒதுக்கி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் இத்தனை வருஷமாக இன்னமும் அந்த ஸ்கீம் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகாமலே இருக்குது. எனக்கு முன்னாடி பேசின அந்த மேடம் சொன்னாங்க, மாற்றி மாற்றி திராவிட முன்னேற்ற கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியும் இங்கே ஆண்டுருக்காங்களே தவிர மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணுறதே இல்லை. நம்ம எந்த விஷயமும் ஆடம்பரமான விஷயங்கள்லாம் கேட்கல, இது அத்தியாவசியமோ அதான் கேட்குறோம். நம்ம ஆடம்பரமாக இந்த தெருவில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஏசி போட்ட ரூம் வேணும், ஃப்ரீயாக ஒய்ஃபை வேணும், எதாவது கேட்டோமா? அண்ணன் சிரிக்கிறாரு. அண்ணா அதெல்லாம் இருக்குண்ணே, அண்ணா நகர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணா நகரில் 2 பக்கமும் ஏசி போட்ட ரூம் இருக்குது, ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷனோட பொதுமக்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. நம்ம ஏரியாவில் தான் அதெல்லாம் இல்லை. அதாவது எங்கேயோ யாருக்கோ பணக்காரங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சுலபமாக கிடைக்கிற வசதிகள் இங்கே இருக்கிற ஏழை மக்கள், அடிப்படை மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை கூட நம்ம போராடி வாங்குற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கங்க, நம்மளை எந்த அளவுக்கு ஓரம் கட்டுறாங்க, நம்மளை எந்த அளவுக்கு வெறும் ஓட்டு அரசியலாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலங்காலமாக இந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்காம நம்மளோட பிரச்சனைகளை கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே நிறைவேற்றிக்கிட்டு வராங்க. அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பணக்காரங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சுலபமாக கிடைக்கிற விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக இந்த பிரச்சனை கையில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம உங்கள் குரல் எங்கள் கரம்னு சொல்லிட்டு ஒரு செயலி வச்சுருக்கோம். அதில் ரிப்பீட்டடாக இது பற்றின கம்ப்ளைண்ட்டுகள் நிறைய. அதனால் இந்த பகுதி வாழ் மக்களோட நம்ம பேசும்போது தோழர்கள் சில பேர்கிட்ட பேசியிருந்தோம். தோழர் லவி இருக்காரு, அண்ணா கருணாகரன், உங்ககிட்டலாம் பேசும்போது இந்த பிரச்சனையை நம்ம முன்னெடுக்கலாம், ஏன்னா இதால் நிறைய பேருக்கு பாதிப்புகள் வருது, இதால் ஏற்கனவே நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம இந்த இடத்துல இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்தோம். இன்னமும் இந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி அடிப்படை மக்களோட பிரச்சனைகளை நிறைய பேச போகிறோம் தொடர்ந்து. நம்ம ஏற்கனவே சொன்னாதான் எப்படி தெருமுனை கூட்டமாக நம்மளோட கொள்கையை பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி இந்த ஆர்ப்பாட்டம் மூலயமா இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம மாதாவரம் தொகுதியோட பிரச்சனைகளை ஒவ்வொரு வீதியாகவும் ஒவ்வொரு தெருவாகவும் பேசுவோம். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, பணம் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறவங்களுக்கும் 1008 வழி இருக்குது. பணம் இல்லாத அடித்தட்ட மக்களுக்கு நம்ம குரல் ஒன்று தான் பலம். நீங்கள் அநீதிக்கு எதிராக உங்கள் குரலை உயர்த்தலை அப்படின்னா கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்காது. இந்த அரசியல் நான் போன மேடையில் சொன்னதான், இது நமக்கான அரசியல் இல்லை, இது நமது அடுத்த தலைமுறைக்கான அரசியல்.
என்னைக்கு மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிற ஒரு குழந்தை 5வது படிக்கும் போது எந்திரிச்சு நின்று அவங்க ஸ்கூலில் நான் பெரியவனானா அரசியல்வாதியாக வருவேன் அப்படின்னு சொல்லுதோ அது வரைக்கும் இந்த தமிழக